Hi viewers, welcome to my channel BioLearning. PGTRB Zoology 2021 syllabus பார்த்துட்டு இருக்கோம். அதுல யூனிட் 1ல இன்னைக்கு பார்ட் 17 பார்க்க போறோம். கம்பேரிட்டிவ் அனாட்டமில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆர்கன் என்ன அப்படின்னா யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் ஆர் யூரினோஜெனிட்டல் ஆர்கன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூரினோஜெனிட்டல், முதல்ல யூரினோ அப்படின்னா யூரினரி சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஜெனிட்டல் அப்படின்னு சொல்றது வந்து ஜெனிட்டல் ஆர்கனை குறிக்குது. ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் குறிக்குது. ஸோ யூரினரி சிஸ்டமும் ஜெனிட்டல் சிஸ்டமும் ஒன்னாவே சேர்ந்து செயல்படக்கூடியது தான் யூரினோஜெனிட்டல் சிஸ்டம். அதுல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் தான் யூரினோஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ்ல கிட்னி தான். கிட்னி தான் பிரின்சிபல் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். கிட்னியோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ். நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ல நைட்ரஜன் காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். யூரியா, அமோனியா, அதுக்கப்புறம் யூரிக் ஆசிட், இதுதான் வெர்டிபிரேட்ஸ்ல மெயினா ஃபார்ம் ஆகக்கூடிய நைட்ரோஜீனஸ் வேஸ்ட். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் மெட்டீரியல்ஸை ஃபில்டர் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்புறது தான் கிட்னியோடைய முக்கியமான வேலை. அதுதான் இந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனுடைய வேலை. அதுதான் எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெனிட்டல் சிஸ்டமும் யூரினரி சிஸ்டமும் ஒன்னா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எம்ப்ரியோல வந்து முதல்ல டெவலப் ஆகும்போது யூரினோஜெனிட்டல் சிஸ்டமா டெவலப் ஆகாது. ரெண்டு சிஸ்டமும் தனித்தனியா தான் டெவலப் ஆகும். யூரினரி சிஸ்டம் தனியா டெவலப் ஆகும், ஜெனிட்டல் சிஸ்டம் தனியா டெவலப் ஆகும். அதுக்கப்புறமா அடல்ட்டா மாறும்போது தான் அடல்ட்டா அது மாறும்போது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் உடைய சில காம்போனன்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் உடைய காம்போனன்ட்ஸுக்கான வேலையை செய்யும். இட்ஸ் டூ த ஃபங்க்ஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். சம் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் உடைய ஒரு சில காம்போனன்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கு தேவையான வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை வேலைகளை செய்யும். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டும் பிரிக்க முடியாத ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கும் அடல்ட்டா மாறும்போது. ஸோ அதனால தான் இதை யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்னி. கிட்னி எப்படி டெவலப் ஆகுது நமக்கு தெரியும். எம்ப்ரியோல 3 மெம்பரேன்ஸ் இருக்கு. இப்போ வெர்டிபிரேட் அப்படின்னு வந்துட்டாலே அங்க நம்ம எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான். அதாவது 3 ஜெர்ம் லேயர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம் அப்படின்ட்டு. ஸோ இதில் இந்த கிட்னி வந்து எங்கேருந்து டெவலப் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்னி வந்து மீசோடர்ம் அப்படிங்கிற ஜெர்ம் லேயர்லேருந்து தான் டெவலப் ஆகி வருது. அதனால இதை மீசோடெர்மல் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து டிரைவ் ஆகி வர்றதுனால இதை மீசோடெர்மல் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி கூட சேர்ந்த டக்ட் டியூப்ஸ். இந்த கிட்னி எங்க இருந்து, அதாவது எந்த மீசோடெர்ம்ல இருந்து டெவலப் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட் மீசோடம். மீசோடெர்ம்லயே ஒரு பகுதி இன்டர்மீடியேட் மீசோடம். இந்த கிட்னி எங்கேருந்து டெவலப் ஆகி வருதோ அந்த மீசோடர்முக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பேர் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா நெஃப்ரோட்டோம் இல்லைன்னா நெஃப்ரோஜெனிக் மீசோடம். அதாவது நெஃப்ரோ அப்படின்னா என்னது, நெஃப்ரான். நெஃப்ரான்ங்கிறது என்ன, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி தான் நெஃப்ரான். அந்த நெஃப்ரோஜெனிக் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் நெஃப்ரான். எந்த மீசோடர்ம்ல இருந்து அந்த நெஃப்ரான் அப்படிங்கிற அமைப்பு ஃபார்ம் ஆகி வருதோ அது நெஃப்ரோஜெனிக் மீசோடம் இல்லைன்னா நெஃப்ரோட்டோம் அப்படின்னு சொல்றோம். நெஃப்ரோட்டோம்ல மொத்தம் 3 ரீஜியன் இருக்கு. ஆன்டீரியர் ரீஜியன், மிடில் ரீஜியன், போஸ்டீரியர் ரீஜியன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து நெஃப்ரோட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நெஃப்ரோட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த நெஃப்ரோட்டோம்ல ஆன்டீரியர் ரீஜியன், மிடில் ரீஜியன், போஸ்டீரியர் ரீஜியன் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம்.
இந்த நெஃப்ரோட்டோம் உடைய ஆன்டீரியர் ரீஜியன்ல இருந்து கிட்னி உருவாச்சுன்னா அதுக்கு பேரு ப்ரோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேர். அதுக்கு பேர் என்னது? ப்ரோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேர். ஒருவேளை இந்த நெஃப்ரோட்டோம் உடைய மிடில் ரீஜியன்ல இருந்து கிட்னி உருவாச்சுன்னா அதுக்கு பேரு மீசோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேரு. ஒருவேளை இந்த போஸ்டீரியர் பகுதியில இருந்து உருவாச்சுன்னா அதுக்கு பேரு மெட்டாநெஃப்ரோஸ் அப்படின்னு பேர். ஸோ எந்த இடத்துல இருந்து உருவாகுதோ அதை பொறுத்து அதுக்கு நேம் கொடுக்குறோம் நம்ம. ப்ரோநெஃப்ரோஸ், மீசோநெஃப்ரோஸ், மெட்டாநெஃப்ரோஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர். ஒரு நெஃப்ரான் அப்படின்னு எடுத்தோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நெஃப்ரானுடைய அதர் நேம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஃப்ரான் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யூரினிஃபரஸ் டிபியூல்னு சொல்லலாம், ரீனல் டிபியூல் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கிட்னியுடைய ஃபங்க்ஷனல் யூனிட். இது இல்லாம கிட்னி கிடையாது. ஏன்னா நெஃப்ரான் தான் அந்த எக்ஸ்கிரீஷனுக்கான வேலையை செய்யுது, வேஸ்ட் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுது. இந்த நெஃப்ரான்ல மொத்தம் 3 வகையான டிபியூல்ஸ் இருக்கு. ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ், மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ், மெட்டாநெஃப்ரிக் டிபியூல்ஸ். இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த நெஃப்ரோட்டோம் இருக்கோ டைப் இருக்கோ அந்த நெஃப்ரோட்டோமோட டைப்ல இருக்கக்கூடிய டிபியூல்ஸ்க்கு அந்தந்த பேர் வச்சிருக்கோம். ப்ரோநெஃப்ரோஸ்ல இருக்கிறது ப்ரோநெஃப்ரிக் டிபியூல், மீசோநெஃப்ரோஸ்ல இருக்கிறது மீசோநெஃப்ரிக் டிபியூல், மெட்டாநெஃப்ரோஸ்ல இருக்கிறது மெட்டாநெஃப்ரிக் டிபியூல். இப்போ கிட்னி அப்படின்னு ஒரு அமைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கிட்னி இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நெஃப்ரான்ஸ். கிட்னியோடைய முக்கியமான ஃபங்க்ஷனல் யூனிட்டே என்னதான்? நெஃப்ரான்ஸ் தான். அந்த நெஃப்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட thousands ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து, இப்போ ஹியூமன்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ thousands ஆஃப் நெஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சியூலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. thousands ஆஃப் நெஃப்ரான் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சூலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அந்த கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சூலுக்கு பேர் தான் என்னது? கிட்னி. இதுதான் கிட்னியோட கனெக்டிவ் டிஷ்யூ கேப்சூல். அதுக்குள்ள thousands ஆஃப் நெஃப்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ தட் அந்த அமைப்பை நம்ம கிட்னி அப்படின்னு சொல்றோம். இந்த நெஃப்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எம்ப்ரியோ, அதாவது வெர்டிபிரேட்டோடைய எம்ப்ரியோ ஸ்டேஜ்லையும் ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லையும் இது சிம்பிளா இருக்கு இந்த கிட்னி அப்படின்ற அமைப்பு. அதே போல அது ஹையரா போக போக, அதாவது ஹையர் கிரேட் ஆஃப் ஆர்கானிசம் ஆகவும் எம்ப்ரியோ அடல்ட்டா மாறும் போதும் சிம்பிளா இருக்கக்கூடிய கிட்னி ஸ்ட்ரக்சர் என்னவா மாறிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா மாறிடுது. ஸோ பிரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ்ல சிம்பிளா இருக்கக்கூடிய நெஃப்ரான், எம்ப்ரியோல சிம்பிளா இருக்கக்கூடிய நெஃப்ரான், ஹையர் வெர்டிபிரேட்ஸ் வரும்போதும் எம்ப்ரியோ அடல்ட்டா மாறும்போதும் சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸா மாறிடுது. ஒரு நெஃப்ரான் அப்படினோட ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காயில்டு டியூபா இருக்கும். சரியா? இப்போ இது ஒரு காயில்டு டியூப்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு டியூப். ஓகே, ஸோ டியூப் வந்து இது காயில்டு ஸ்ட்ரக்சரா இருக்கு. இந்த காயில்டு டியூபோடைய ஒரு எண்டுல, ஓகேவா, இந்த காயில்டு டியூபோட ஒரு எண்டுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இட் இஸ் கனெக்டட் டு எ டக்ட். அது ஒரு டக்டோட கனெக்ட் ஆயிருக்கும். ப்ரோநெஃப்ரிக் டக்ட் அப்படின்னு பேர். அந்த நெஃப்ரிக் டக்டுக்கு என்ன பேரு? ப்ரோநெஃப்ரிக் டக்ட் அப்படின்னு பேர். இதே இன்னொரு எண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு எண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா அது வந்து நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னு பேர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேரு? நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னு பேர். ஸோ நெஃப்ரான் அப்படின்னு எடுத்துட்டா அது ஒரு காயில்டு டியூப். அந்த காயில்டு டியூப் ஒரு பக்கம், ஒரு எண்டுல வந்து ப்ரோநெஃப்ரிக் டக்ட்ல ஓபன் ஆகும், இன்னொரு எண்டுல ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது நெஃப்ரோஸ்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டேர்ம் பார்த்தோம், நெஃப்ரோட்டோம். அது வந்து நெஃப்ரோட்டோம் அப்படிங்கிறது நர்வஸ் ஸ்ட்ரக்சர், நெஃப்ரோஸ்டோம் அப்படிங்கிறது ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் நெஃப்ரான்ல இருக்கக்கூடியது. இந்த நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்திலேயே, இப்ப இதுதான் நெஃப்ரோஸ்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெஃப்ரோஸ்டோம் ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா,
இந்த funnel shaped structure நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் வால்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் பவுமன்ஸ் கேப்சியூல். இது நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னா இதுதான் என்னது? பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற அமைப்பு. இந்த பவுமன்ஸ் கேப்சியூல் வந்து இப்படி பவுல் மாதிரி இருக்கா, கப் மாதிரி இருக்கா? அந்த கப்புக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி குட்டியா பிளட் கேபிலரிஸ் இருக்கும். அது நெட்வொர்க் ஆஃப் பிளட் கேபிலரிஸ். அதுக்கு பேர் என்னன்னா கிளாமருலஸ் அப்படின்னு பேர். இந்த கிளாமருலஸ் இந்த பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு உள்ள இருக்கிறதுனால இந்த கிளாமருலஸ்க்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் இன்டர்னல் கிளாமருலஸ் அப்படின்னு பேர். கிளாமருலஸும் பவுமன்ஸ் கேப்சூலும் ரெண்டையும் சேர்த்தா மால்பீஜன் இந்த ரெண்டு அமைப்புக்கும் சேர்ந்து என்ன பேர் அப்படின்னா மால்பீஜியன் கேப்சியூல்னு சொல்லலாம், இல்ல மால்பீஜியன் கார்பஸ்கல் அப்படின்னும் சொல்லலாம். இந்த லோயர் வெர்டிபிரேட்ஸ், அதாவது லோயர் வெர்டிபிரேட்ஸ் சொல்லனா ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், இதெல்லாம் லோயர் வெர்டிபிரேட்ஸ். லோயர் வெர்டிபிரேட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடிய எம்பிரியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்போ அங்க கேபிலரிஸ் இருக்கும், அதாவது கிளாமருலஸ் இருக்கும். ஆனா பவுமன்ஸ் கேப்சியூல் அப்படிங்கிற கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள கிளாமருலஸ் இருக்காது. அப்ப கிளாமருலஸ் நேரடியா சீலம்ல வந்து ஓபன் ஆயிடும். கிளாமருலஸ் நேரடியா சீலம்ல ஓபன் ஆயிடும். இந்த நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்துல இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கு பதிலா வெறும் கிளாமருலஸ் மட்டும் தான் இருக்கும். அது டைரக்டா சீலம்ல ஓபன் ஆகிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் கிளாமருலஸ். அதுக்கு பேர் என்னது? எக்ஸ்டர்னல் கிளாமருலஸ். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? இன்டர்னல் கிளாமருலஸ்னா பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் இருந்தா அது இன்டர்னல் கிளாமருலஸ். பவுமன்ஸ் கேப்சூல் இல்லாம வெறும் உங்களுக்கு கிளாமருலஸ் மட்டும் சீலம்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்டர்னல் கிளாமருலஸ் அப்படின்னு பேர். இங்க ரெண்டு டைப் ஆஃப் நெஃப்ரான் வந்து கொடுத்திருக்கோம். ஒன்னு வந்து பிரிமிட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நெஃப்ரான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெல் டெவலப்டு நெஃப்ரான். இது வந்து வெல் டெவலப்டு நெஃப்ரான், இது வந்து பிரிமிட்டிவ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நெஃப்ரான். இங்க போட்டிருக்கிற இந்த முதல் நெஃப்ரான் வந்து எதோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா எர்த்வர்ம், அதாவது அனலிட்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், அனலிட்ஸ் உடைய நெஃப்ரீடியம் தான் இங்க போட்டிருக்கோம். இந்த அனலிட்ஸோட நெஃப்ரீடியம்ல இங்க கொடுத்திருக்க பாருங்க, இந்த மாதிரி சும்மா கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, இதை தான் நம்ம நெஃப்ரோஸ்டோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெஃப்ரோஸ்டோம்னா என்ன அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த பிக்சர் இந்த இடத்துல வச்சிருக்கேன். இப்போ இது பாத்தீங்கன்னா வெல் டெவலப்டு நெஃப்ரான். இந்த வெல் டெவலப்டு நெஃப்ரான்ல பாருங்க, இங்க ஒரு கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பவுமன்ஸ் கேப்சூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் இருக்கு. இதுக்கு பேர் தான் கிளாமருலஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க் ஆஃப் கேபிலரிஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாமருலஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கேபிலரி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவுமன்ஸ் கேப்சூல்ல இருந்து உருவாகக்கூடிய டியூபியூல்ஸை மொத்தமா என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பவுமன்ஸ் கேப்சூலோடைய போஸ்டீரியர் பார்ட்ல இருந்து தொடங்குறது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல். ப்ராக்சிமல்னா ஃபர்ஸ்ட் பார்ட்னு அர்த்தம். அப்புறம் அங்கேருந்து யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது வந்து ஹென்லிஸ் லூப் அப்படின்னு பேரு, இல்லைன்னா லூப் ஆஃப் ஹென்லின்னு பேரு. அந்த லூப் ஆஃப் ஹென்லியோட போஸ்டீரியர் பார்ட்ல இருந்து உருவாகிறது தான் டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூபியூல். இது வரைக்கும் யூரினிஃபெரஸ் டியூபியூல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிறது கலெக்டிங் டக்ட். இதுதான் ஒரு டிபிக்கல் நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட், இப்போ ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் ஆர் ப்ரோநெஃப்ரிக் கிட்னில பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ்ல நம்ம தனியா கிளாமருலை அப்படிங்கிற அமைப்பு, அதாவது ஒரு டியூபியூலுக்கு ஒரு கிளாமருலை அப்படிங்கிற அமைப்பு நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய கிளாமருலை வந்து ஒன்னா சேர்ந்து ஃபியூஸ் ஆயிக்கும்.
ஃபியூஸ் ஆகி எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கேபில்லரி மாஸை உருவாக்கும். அதுக்கு பேரு கிளாமஸ் அப்படின்னு பேரு. கிளாமருலைன்னு சொல்லாம அதை வந்து நம்ம கிளாமஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கிளாமஸ் வந்து டைரக்டா எங்க ஓபன் ஆகும் அப்படின்னா சீலம்ல ஓபன் ஆயிடும். நெஃப்ரோஸ்டோம் எங்க இருக்கோ அந்த ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அதுக்கு பக்கத்துல டைரக்டா சீலம்ல அது ஓபன் ஆயிடும். இந்த முதல்ல ஃபார்ம் ஆகுற அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் வந்து பார்த்தா இந்த நெஃப்ரோஸ்டோம் மட்டும் தான் டெவலப் ஆகும். மால்ஃபீஜியன் கேப்சூல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம், இந்த நெஃப்ரோஸ்டோம் அப்படிங்கிற ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஒன்று இந்த இடத்துல இருக்கு. அந்த நெஃப்ரோஸ்டோமுக்கு மேல வந்து அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுமன்ஸ் கேப்சூல் டெவலப் ஆகி பவுமன்ஸ் கேப்சூலுக்குள்ள கிளாமருலஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ்ல இந்த நெஃப்ரோஸ்டோம் அப்படிங்கிற அமைப்பே வந்து என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா நெஃப்ரோஸ்டோம்ங்கிற அமைப்பு இருக்கும். ஆனா இந்த மால்ஃபீஜியன் கேப்சூல் இருக்காது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும்போது. அதுக்கப்புறம் லேட்டரான் இந்த மால்ஃபீஜியன் கேப்சூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெஃப்ரோஸ்டோம் பக்கத்துல டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸா இருந்தா முதல்ல பார்த்தது வந்து ப்ரோநெஃப்ரிக் வந்து முதல் ஃபார்ம் ஆகக்கூடியது. அதுல நெஃப்ரோஸ்டோம் மட்டும் தான் இருக்கு, மால்ஃபீஜியன் கேப்சூல் இல்ல. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல வந்து மால்ஃபீஜியன் கேப்சூல் டெவலப் ஆகுது. அடுத்து ரெண்டாவது இந்த மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ். இந்த மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் முதல்ல ஃபார்ம் ஆன மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ்ல நம்மளால நெஃப்ரோஸ்டோமையும் பார்க்க முடியும், மால்ஃபீஜியன் கேப்சூலையும் பார்க்க முடியும். மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸே அட்வான்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கும்போது, அதாவது லேட்டர் பீரியட்ல அட்வான்ஸ் கண்டிஷன் ஆஃப் மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ்லயும் இந்த மீசோநெஃப்ரிக்கை விட அட்வான்ஸ்டு கண்டிஷன் மெட்டாநெஃப்ரிக் டிபியூல்ஸ்லயும் நெஃப்ரோஸ்டோம் இருக்காது. அதுக்கு பதிலா மால்ஃபீஜியன் கேப்சூல் தான் இருக்கும். கிட்னியோடைய டைப்ஸ். கிட்னியோட டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 5 டைப் ஆஃப் கிட்னி இருக்கு வெர்டிபிரேட்ஸ்ல. ஆர்கிநெஃப்ரோஸ், ப்ரோநெஃப்ரோஸ், மீசோநெஃப்ரோஸ், ஒபிஸ்தோநெஃப்ரோஸ், மெட்டாநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 டைப் ஆஃப் கிட்னி இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிட்டோம். அதாவது என்னன்னா எம்ப்ரியோலையும் லோயர் வெர்டிபிரேட்ஸ்லயும் கிட்னி வந்து சிம்பிளா தான் ஃபார்ம் ஆகும். ஹையர் வெர்டிபிரேட்ஸ்லயும் இந்த எம்ப்ரியோ அடல்ட்டா மாறும் போதும் சிம்பிளா இருக்கக்கூடிய கிட்னி வந்து காம்ப்ளெக்ஸ் நேச்சருக்கு மாறிடும். இந்த கிட்னி வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி வந்து அதுல டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியிருக்கு, கிட்னி எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம இந்த எவல்யூஷன் ஆஃப் கிட்னியை படிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி அதாவது அரேஞ்ச்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன், டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கிட்னியை 5 டைப்பா பிரிச்சிருக்கோம். அதுதான் இப்ப நம்ம சொன்னது இந்த 5 டைப். இதுல ஆர்கிநெஃப்ரோஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹோலோநெஃப்ரோஸ், ப்ரோநெஃப்ரோஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹெட் கிட்னி, மீசோநெஃப்ரோஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா மிட் கிட்னி, ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் அதுக்கு அதர் நேம் இல்ல, மெட்டாநெஃப்ரோஸ்க்கு இன்னும் பேர் என்னன்னா ஹைண்ட் கிட்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா டெய்ல் கிட்னி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த நெஃப்ரோட்டோம்ல எந்த இடத்துல இருந்து உருவாயிருக்கோ அதை பொறுத்து இந்த கிட்னியை டைப்ஸா பிரிச்சிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிட்னி என்ன அப்படின்னா ஆர்கிநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்றோம், which is otherwise called as ஹோலோநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்கிநெஃப்ரோஸ் ஆர் ஹோலோநெஃப்ரோஸ் அப்படிங்கிறதுக்கு ஏன் இந்த மாதிரி ஹோலோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த நெஃப்ரோட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மீசோடர்ம் எந்த மீசோடர்மல் பார்ட்ல இருந்து கிட்னி டிரைவ் ஆகி வந்திருக்கோ அந்த மீசோடர்மல் பார்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம், நெஃப்ரோட்டோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த நெஃப்ரோட்டோம் அப்படிங்கிற அந்த மீசோடர்மல் பார்ட்ல ஆன்டீரியர் ரீஜியன்ல இருந்து கிட்னி உருவாச்சுன்னா அது ப்ரோநெஃப்ரோஸ், மிடில் ரீஜியன்ல இருந்து உருவாச்சுன்னா அது மீசோநெஃப்ரோஸ், அண்ட் போஸ்டீரியர் பார்ட்ல இருந்து உருவாச்சுன்னா அது மெட்டாநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். இப்போ முதல்ல அதாவது பிரிமிட்டிவ் ஃபார்ம்டு கிட்னி இல்லைன்னா ஆன்செஸ்ட்ரல் கிட்னி, நம்ம மூதாதையருடைய கிட்னி எப்படி எவல்யூட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெஃப்ரோட்டோம் உடைய என்டையரும் அதாவது ஆன்டீரியர்ல இருந்து போஸ்டீரியர் எண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து இந்த ஆர்கிநெஃப்ரிக் டிபியூல்ஸ் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகுறதுனால தான் இதுக்கு பேரு ஹோலோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேரு. ஹோலோ அப்படின்னா ஆஸ் அ ஹோல், கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம்.
இப்ப நீங்க எந்த அனிமல்ஸ்லயும் இந்த ஆர்கினெஃப்ரோஸ் டைப் ஆஃப் கிட்னி வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் கிட்னி. இப்ப வந்து கரண்டா இது இல்ல, எந்த அனிமல்லயும் இல்ல. சோ இத ஃபோர் ரன்னர் ஆஃப் வெர்டிபிரேட் கிட்னின்னு கூட சொல்லலாம். எந்த அடல்ட் ஆர்கானிசம்லயும் நீங்க இந்த ஆர்கினெஃப்ரோஸ் கிட்னியை வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு பிரிமிட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, ஹேக் ஃபிஷ் இருக்கு இல்லையா, மைக்சைன் அப்படிங்கிற ஹேக் ஃபிஷ், பிரிமிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபிஷ். அந்த ஹேக் ஃபிஷ்ஷோடைய லார்வால இருக்கக்கூடிய கிட்னி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஆர்கினெஃப்ரோஸ் டைப் ஆஃப் கிட்னியா இருக்கு. அதே போல சில லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸ், லிம்ப்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், கால்கள் இல்லாத இக்தையோபிஸ் மாதிரியான ஆம்பிபியன்ஸ், அதோட லார்வாலையும் நீங்க என்ன பார்க்கலாம், இந்த பிரிமிட்டிவ் டைப் ஆஃப் கிட்னியை பார்க்கலாம். பட் எந்த அடல்ட்லயும், லிவிங் அடல்ட் எதுலயுமே இந்த ஆர்கினெஃப்ரோஸ் கிட்னி இப்ப கிடையாது. இந்த ஆர்கினெஃப்ரோஸ் கிட்னில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ். இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் இருக்கு. இந்த ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் உடைய ஒரு எண்டுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்டுல நெஃப்ரோஸ்டோம் இருக்கும். அதோட இன்னொரு எண்டுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு எண்டு வந்து இட் ஓபன்ஸ் இன்டு ஆர்கினெஃப்ரிக் டக்ட். நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இந்த ஆர்கினெஃப்ரோஸ் கிட்னில ஒரு எண்டுல என்ன இருக்குன்னா நெஃப்ரோஸ்டோம், இன்னொரு எண்ட் வந்து இட் ஓபன்ஸ் இன்டு எ டக்ட் கால்ட் அஸ் ஆர்கினெஃப்ரிக் டக்ட். அவ்வளவுதான். இது போல இப்படி வரிசையா அமைஞ்சிருக்கும். ஆன்டீரியர் எண்ட்ல ஆரம்பிச்சு போஸ்டீரியர் எண்ட் வரைக்கும். ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல்ஸ்ல என்ன உண்டு அப்படின்னா குளோமருலஸ்னு சொல்லக்கூடிய கேபிலரி நெட்வொர்க் உண்டு. இந்த ஆர்கினெஃப்ரிக் டியூபியூல் வந்து டைரக்டா இந்த நெஃப்ரோஸ்டோம் இருக்கிற இடத்துல சீலம்ல நேரடியா ஓபன் ஆயிடும். நெஃப்ரோஸ்டோம் மூலமா சீலம்ல நேரடியா ஓபன் ஆயிடும் இந்த ஆர்கினெஃப்ரோஸ் கிட்னி. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிட்னி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோநெஃப்ரோஸ் கிட்னி, which is otherwise called as head kidney. ஏன் இதை வந்து ஹெட் கிட்னி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நெஃப்ரோட்டோம், அதாவது மீசோடெர்மல் ஏரியா from which the kidney develops is called as நெஃப்ரோட்டோம். நெஃப்ரோஸ்டோம் வேற, நெஃப்ரோட்டோம் வேற. இந்த நெஃப்ரோட்டோம் உடைய ஆன்டீரியர் பார்ட்ல இருந்து டெவலப் ஆகிறதுனால தான் இந்த கிட்னியை நம்ம ஹெட் கிட்னி அப்படின்னு சொல்றோம். ஆன்டீரியர்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய, அதனால தான் ப்ரோ அப்படின்னு சொல்றோம். இது வந்து செக்மெண்டா இருக்கும். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும், செக்மெண்டா இருக்கும். ஒரு செக்மெண்ட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் இருக்கு. ஈச் செக்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல். இந்த ஒரு செக்மெண்ட்லயும் என்ன இருக்கு, ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல் இருக்கு. மொத்தம் எவ்வளவு ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ல இருந்து 15 வரைக்கும். ஒரு அனிமல்லையும் ஒரு மாதிரி நம்பர்ல இருக்கும். பட் வந்து within 3 to 15 நம்பர்ஸ் இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோநெஃப்ரிக் டியூபியூலோடைய ஒரு எண்ட், ப்ரோநெஃப்ரிக் டியூபியூலோட ஒரு எண்ட் வந்து இட் இஸ் கனெக்டட் டு ப்ரோநெஃப்ரிக் டக்ட். இதான் அந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட், அதான் நெஃப்ரிக் டக்ட் கொடுத்திருக்கோம். இதான் அந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட். இதுதான் ப்ரோநெஃப்ரோஸ் ஆர் ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல். இந்த ப்ரோநெஃப்ரிக் டியூபியூலோட ஒரு எண்ட் ப்ரோநெஃப்ரிக் டக்ட்ல கனெக்ட் ஆயிருக்கும். இன்னொரு எண்ட் ஆஸ் யூஷுவல் நெஃப்ரோஸ்டோம்ல ஓபன் ஆகும். நெஃப்ரோஸ்டோம் வந்து சீலம் பக்கத்துல இருக்கும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அது எல்லா டைப்புக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க ஓபன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஓபன்ஸ் இன்டு த ரீஜியன் கால்ட் அஸ் க்ளோயக்கா. க்ளோயக்காக்கும் ஏனஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோலயும் அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஏனஸ் அப்படின்னா ஒன்லி எக்ஸ்கிரீட்டரி ஓப்பனிங், க்ளோயக்கா அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுடைய ஓப்பனிங்கும் அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். It's a common opening for the reproductive system and the excretory system. Next, near the nephrostome. இந்த நெஃப்ரோஸ்டோம்க்கு பக்கத்துல, இதான் நெஃப்ரோஸ்டோம் இல்லையா, இந்த நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்துல மார்பீஜியன் கார்பஸ்குல் இருக்கும். அந்த மார்பீஜியன் கார்பஸ்குல்ல வந்து எக்ஸ்டர்னல் குளோமருலஸ் இருக்கு.
மால்பிஜியன் கார்பஸ்குல் சில ஃபார்ம்ஸ்ல, அதாவது சில அனிமல்ஸ்ல இருக்கும். சில அனிமல்ஸ்ல மால்பிஜியன் கார்பஸ்குல் இல்லை, இல்லாம எக்ஸ்டர்னல் கிளாமருலஸ் இருக்கு. எம்பிரியோல இதோட ஃபங்க்ஷன்ஸ் இது வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைக்ளோஸ்டோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப் ஆஃப் ஃபிஷஸோட எம்பிரியோல இருக்கு, ஃபிஷஸ்ல இருக்கு, ஆம்பிபியன்ஸ்ல இருக்கு. இது வந்து ஃபங்க்ஷனலா இருக்கு இதுல எம்பிரியோல. அதே மாதிரி ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸோட எம்பிரியோல இந்த டைப் நம்ம பார்க்கலாம். ஆனா அங்க வந்து இட் இஸ் ஃபங்க்ஷன்லெஸ், ஃபங்க்ஷன் இது கிடையாது. அதுக்கு ஜஸ்ட் அது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கும். சில அடல்ட் அனிமல்ஸ், ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கக்கூடிய அடல்ட் அனிமல்ஸ் such as myxine, phyraspher, gopisax, இது ஒரு டீலியோஸ்ட் ஃபிஷ். இதுல எல்லாத்துலயுமே என்ன டைப் ஆஃப் கிட்னி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரோநெஃப்ரோஸ் கிட்னி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கிட்னி மீசோநெஃப்ரிக் கிட்னி ஆர் மீசோநெஃப்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். மீசோ அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மிடில் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால இதுக்கு இன்னொரு பேரு மிட் கிட்னி அப்படின்னு சொல்றோம். இது எதை வச்சு மிடில்னு சொல்றோம் அப்படின்னா நெஃப்ரோட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மீசோடம் ஃப்ரம் வேர் த கிட்னி இஸ் டிரைவ்டு. அதுல மிடில் பார்ட்ல, இந்த நெஃப்ரோட்டோமுடைய மிடில் பார்ட்ல இருந்து இது அரைஸ் ஆகுது. அதனால இதுக்கு பேரு மிட் கிட்னி ஆர் மீசோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த மீசோநெஃப்ரோஸ் கிட்னில இருக்கக்கூடிய டியூபியூலுக்கு பேரு மீசோநெஃப்ரிக் டியூபியூல் அப்படின்னு பேரு. இதுதான் அந்த டியூபியூல், மீசோநெஃப்ரிக் டியூபியூல் அப்படின்னு பேரு. இந்த மீசோநெஃப்ரிக் டியூபியூலோட ஒரு எண்டில் வழக்கம் போலதான், மீசோநெஃப்ரிக் டியூபியூலோட ஒரு எண்டில் வந்து மீசோநெஃப்ரிக் டக்ட்ல போயிட்டு அது ஓப்பன் ஆகும். மீசோநெஃப்ரிக் டியூபியூல் at one end opens into the மீசோநெஃப்ரிக் டக்ட். இதான் அந்த மீசோநெஃப்ரிக் டக்ட். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா it opens into a funnel shaped structure. That structure is called as nephrostome. இந்த நெஃப்ரோஸ்டோம் வந்து அடுத்தது சீலம்ல ஓப்பன் ஆகும். இந்த மீசோநெஃப்ரிக் டக்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு காமன் ஓப்பனிங்ல போய் திறக்குது. தட் காமன் ஓப்பனிங் இஸ் கால்ட் அஸ் க்ளோயக்கா. ஸோ மீசோநெஃப்ரிக் duct opens into a common opening that is called as cloaca. இந்த நெஃப்ரோஸ்டோமுக்கு பக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மால்பிஜியன் கேப்சியூல் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ்லயே இந்த போஸ்டீரியர் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன கிடையாது அப்படின்னா மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து போஸ்டீரியர் ரீஜியன்ல இருக்காது, மிடில்ல மட்டும்தான் இருக்கும். மேலவும் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோநெஃப்ரோஸ் வந்து டீஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். ப்ரோநெஃப்ரோஸ் இஸ் டீஜெனரேட்டிங் மேல. மிடில் பார்ட்ல மட்டும்தான் ஃபங்க்ஷனலா இருக்கும், ஸ்ட்ரக்சரும் அங்கதான் நமக்கு நல்லா தெரியும். போஸ்டீரியர் ரீஜியன்ல இந்த மால்பிஜியன் கேப்சியூல் வந்து நிறைய, அதாவது இருக்கிறதுலே, அதாவது இந்த மீசோநெஃப்ரிக் கிட்னி எந்த இடத்துல இருக்கோ, இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதுல மேல இருக்கிறத விட அந்த மீசோநெஃப்ரிக் கிட்னி இருக்கக்கூடிய ரீஜியன்ல போஸ்டீரியர் சைட்ல உங்களுக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா நிறைய மால்பிஜியன் கேப்சூல் பார்க்கலாம். மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் செக்மெண்டா தான் இருக்கும். இங்க பாருங்க கண்டங்கள் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு லைக் செக்மெண்ட்ஸ். ஒரு செக்மெண்ட்லயும் நிறைய மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் பிரசன்ட் ஆகி இருக்கும். மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் ஒரு எண்டில் மீசோநெஃப்ரிக் டக்ல ஓப்பன் ஆகுது, ஒரு எண்டில் நெஃப்ரோஸ்டோம் சொல்லக்கூடிய ஃபனல் ஷேப் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு ஓப்பன் ஆகுது, அது சீலம்ல திறக்குது. நெக்ஸ்ட் மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நம்பர்ல இப்படி தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் ஆர் மோர் when compared to the ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ். இப்போ வந்து மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து ப்ரோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ் வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 50 இருக்கும். அதான் வந்து அதான் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மீசோநெஃப்ரிக் கிட்னிஸை நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் அடல்ட் ஆஃப் லாம்ப்ரேஸ், சக்கர் ஃபிஷஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாரசைட் மாதிரி வாழும். இது ஷார்க்குடைய
ஷார்க் வந்து இருக்கு அப்படின்னா ஷார்க்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது போயிட்டு இப்படி கீழ் பக்கமா அட்டாச் ஆயிருக்கும். இட் லீட்ஸ் அ டைப் ஆஃப் பாரசைட், எக்டோ பாரசைட் மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அதான் லாம்ப்ரைஸ், ஓல்டு ஃபிஷஸ், அதாவது ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் ஃபிஷஸ். மீசோநெஃப்ரிக் கிட்னி வந்து லாம்ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ்ல அடல்ட்ல இருக்கு. அதே மாதிரி ஃபிஷஸ்லையும் ஆம்பிபியன்ஸ்லையும் மீசோநெஃப்ரிக் கிட்னி தான் நம்மளால பார்க்க முடியுது. Whereas reptiles, birds and mammals இந்த மீசோநெஃப்ரிக் கிட்னி வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். அவ்வளவுதான் மீசோநெஃப்ரிக் கிட்னி. மெட்டாநெஃப்ரிக் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு நடுவில் இன்னொரு டைப் ஆஃப் கிட்னி இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் அப்படின்னு பேர். இந்த ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் டைப் ஆஃப் கிட்னி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்மோபிராங்க் ஃபிஷஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஸ்கோலியோடான் ஷார்க். இந்த ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் வந்து அதுவும் ஒரு வகையான மீசோநெஃப்ரோஸ் கிட்னி தான். இந்த டியூபியூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அடல்ட் ரீஜியன்ல, அதாவது மீசோநெஃப்ரிக் டியூபியூல்ஸ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒபிஸ்தோநெஃப்ரோஸோட டியூபியூல்ஸ் வந்து அந்த அனிமல் அடல்ட்டா மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோட போஸ்டீரியர் சைடில் இருந்த அந்த வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னோக்கி போய் மெட்டாநெஃப்ரோஸ் வந்து எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அங்க போய் வந்து அது வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேசிக்கா மீசோநெஃப்ரோஸ் தான். ஆனா எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல அது மீசோநெஃப்ரிக் பொசிஷன்ல இருக்கும். இப்போ இது வந்து மிடில் பொசிஷன்ல இருக்கும். அப்புறம் எம்பிரியானிக் ஸ்டேஜ் வந்து அடல்ட்டா மாறும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா மிடில் பொசிஷனை விட்டு டுவர்ட்ஸ் போஸ்டீரியர் சைடு மூவ் ஆகி அந்த இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கும். யூஸ்வலா போஸ்டீரியர் சைடில் என்ன இருக்கும்னா மெட்டாநெஃப்ரோஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் டைப் ஆஃப் மீசோநெஃப்ரோஸ் இந்த மாதிரி போஸ்டீரியர்ல பின்னாடி சிச்சுவேட் ஆயிருக்கிற மீசோநெஃப்ரிக் டைப் ஆஃப் கிட்னியை தான் நம்ம ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் அப்படின்னு சொல்றோம். இதை சொன்னவர் யாரு, அவர் கண்டுபிடிச்சவர் யாரு, அவர் ரிப்போர்ட் பண்ணவர் யாரு அப்படின்னா கிரஹாம் கீர் அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆன்டீரியர் போர்ஷன், இந்த ஒபிஸ்தோநெஃப்ரோஸ்ல ஆன்டீரியர் போர்ஷன் வந்து எந்த விதமான கிட்னிக்குரிய ஃபங்க்ஷனும் பண்ணாது. ஸோ நான் ரீனல் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆன்டீரியர் போர்ஷன் வந்து ரெடியூஸ்டு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். போஸ்டீரியர் போர்ஷன் மட்டும்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணும். அங்கே தான் ரீனல் டியூபியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அவ்வளோதான் ஒபிஸ்தோநெஃப்ரோஸ். ஸோ ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ இன்டர்மீடியேட் பிட்வீன் மீசோ அண்ட் மெட்டா. எம்ப்ரியோனிக் ஸ்டேஜ்ல மீசோநெஃப்ரோஸ் இருக்கக்கூடிய பொசிஷனை ஆக்குபை பண்ணிட்டு அடல்ட்டா மாறும்போது மீசோல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போஸ்டீரியருக்கு நவுந்து மெட்டாநெஃப்ரோஸ் கிட்னி எங்க இருக்குமோ அந்த பொசிஷனை போய் ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ ஆன்டீரியர் போர்ஷன்ல நான் ரீனல் ஆகவும் போஸ்டீரியர் போர்ஷன்ல ஃபங்க்ஷனலாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைப் ஆஃப் கிட்னி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டாநெஃப்ரிக் கிட்னி அப்படின்னு சொல்றோம். இந்த மெட்டாநெஃப்ரிக் கிட்னியை வந்து ஹைண்ட் கிட்னின்னு சொல்லலாம், இல்லைன்னா டெய்ல் கிட்னி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நெஃப்ரோட்டோம்ல போஸ்டீரியர் பார்ட்லேருந்து இது ப்ரொடியூஸ் ஆகி வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஆக்கியபை பண்ணியிருக்கிற ரீஜியனும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியோடைய போஸ்டீரியர் சைடு தான். அதனால இதுக்கு பேர் ஹைண்ட் கிட்னி இல்லைன்னா டெய்ல் கிட்னி அப்படின்னு சொல்லலாம். இது போஸ்டீரியர் ரீஜியன் ஆஃப் நெஃப்ரோட்டோம்லேருந்து டெவலப் ஆகி வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் போலவே இங்கே இருக்கிற டியூபியூலுக்கு பேர் மீசோநெஃப்ரிக் டியூபியூல். அந்த மீசோநெஃப்ரிக் டியூபியூல் ஒரு பக்கம் மீசோநெஃப்ரிக் டக்ட்ல போய் ஓப்பன் ஆகும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மால்ஃபீஜியன் கேப்சியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ஓப்பன் ஆகுது. இந்த டக்ட் இருக்குல்ல, அந்த டக்டுக்கு இப்போ என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் டக்ட் இஸ் கால்ட் அஸ் யூரீட்டர். அதுக்கு பேர் தான் என்னது, யூரீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். This is called as ureter. So metanephric duct is called as ureter. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்ஃபீஜியன் கேப்சியூல் இருக்கு. மால்ஃபீஜியன் கேப்சியூலுக்குள்ள என்ன இருக்கும், மால்ஃபீஜியன் கேப்சியூல்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா பவுமன்ஸ் கேப்சியூலும் கிளாமருலஸும் சேர்ந்தது தான். இங்கே பாருங்க ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. இங்கே பவுமன்ஸ் கேப்சியூல் கிளாமருலஸ் ரெண்டும் சேர்ந்து மால்ஃபீஜியன் கேப்சியூல் நல்லா டெவலப் ஆயிருக்கு. இங்கே எங்கேயாவது நெஃப்ரோஸ்டோம் ஸ்ட்ரக்சர் இருக்கா, கிடையாது. No, nephrostomus
கம்ப்ளீட்லி ஆப்சென்ட். மெட்டாநெஃப்ரிக் டிபியூல்ஸ்ல வந்து செக்மெண்டல் ஆரிஜின் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி ஷேப்புக்கு வந்துடும். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கிட்னி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மெட்டாநெஃப்ரிக் கிட்னி தான். நெக்ஸ்ட் ஃபேட் ஆஃப் கிட்னி அண்ட் தேர் டக்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் கிட்னி பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபேட் ஆஃப் கிட்னி அண்ட் தேர் டக்ஸ் பார்க்க போறோம். அதாவது அது என்னென்னவா மாறுது, அதுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். கிட்னி அப்புறம் அதோட அசோசியேட் ஆன டக்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அனிமல்ஸ் வந்து காம்ப்ளெக்சிட்டி போக போக ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுவும் என்ன ஆகிட்டே வருது அப்படின்னா மாடிஃபை ஆகிக்கிட்டே வரும். சிலது வந்து எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸாவே அப்படியே இருக்கு, சிலது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட சேர்ந்து இன்கார்பரேட் ஆயிடுது. சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜென்ரேட் ஆயிடுது, கம்ப்ளீட்டா இல்லாமலே போயிடுது. ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இல்லாம போயிடும், டீஜென்ரேட் ஆயிடும். ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ், அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா மைக்சைன் அண்ட் டெலோஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்சைன் தான் ஹேக்ஃபிஷ், டெலோஸ்டோமான்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஆர்கானிசம்லையும் த்ரூ அவுட் த லைஃப் டைம் நீங்கள் ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸை பார்க்கலாம். மற்ற எல்லா வெர்டிபிரேட்ஸ்லையும் ப்ரோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் இருக்காது, அது வந்து எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். அடல்ட் ஆகும்போது அது டீஜெனரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ரோநெஃப்ரிக் டக்ட். ப்ரோநெஃப்ரிக் டக்ட் தான் மைக்சைன் அப்புறம் டெலோஸ்டோமா அண்ட் பெட்ரோமைசான் இது மூணுலையும் என்னவா மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூரிட்டரா மாறி இருக்கு. இதே எலாஸ்மா பிராங்க் ஃபிஷஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட் ரெண்டாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபியன் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முலீரியன் டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உல்ஃபியன் டக்ட் மிலீரியன் டக்ட் பற்றி அடிக்கடி டிஆர்பியில் கொஷின்ஸ் வரும். உல்ஃபியன் டக்ட்டுங்கிறது என்ன, எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, முலீரியன் டக்ட்டுங்கிறது என்ன, எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அடிக்கடி கொஷின்ஸ் வரும். இந்த எலாஸ்மோ பிராங்க் ஃபிஷஸ்ல தான் இந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட் ரெண்டா டிவைட் ஆயிருக்கு, உல்ஃபியன் டக்ட் ஒன்று, முலீரியன் டக்ட் ஒன்று. டீலியோஸ்ட் ஃபிஷஸ், அப்புறம் ஆம்ஃபிபியன்ஸ், அப்புறம் பேர்ட்ஸ், மேமல்ஸ் இது எல்லாத்துலேயுமே இந்த ப்ரோநெஃப்ரிக் டக்ட் என்னவா மாறிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃபியன் டக்டா மாறிடுது. பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ். மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ், மீசோநெஃப்ரிக் டக்ட், எம்ப்ரியோல இருக்கக்கூடிய மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ், மீசோநெஃப்ரிக் டக்ட் ஃபியூச்சர்ல என்னவா மாறுது அடல்ட்ல அப்படிதான் நம்ம வந்து இப்போ அடுத்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரோநெஃப்ரிக் பார்த்தோம். இப்போ எம்ப்ரியோல ஃபார்ம் ஆகக்கூடிய மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் அடல்ட்டா மாறும்போது, அது அடல்ட்டா எம்ப்ரியோ வந்து ஃபுல்லா டெவலப் ஆகி வரும்போது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் வில் பிகம் த யூரினிஃபரஸ் டிபியூல்ஸ். மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸா இருக்கிறதா என்னவா மாறிடும், யூரினிஃபரஸ் டிபியூல்ஸா மாறிடும். எந்தெந்த அனிமல்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோமைசான், ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். பெட்ரோமைசான் இஸ் நத்திங் பட் த சைக்ளோஸ்டோம்ஸ். பெட்ரோமைசான், ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ் இதுல மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ் வந்து யூரினிஃபரஸ் டிபியூல்ஸா மாறி இருக்கும். அதுல அந்த மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸோடைய ஆன்டீரியர் ரீஜியன் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், அதாவது மேல்ல வாசா எஃபரன்ஷியா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் ஆயிடும். இது எதுல நடக்குது, எலாஸ்மோ பிராங்க் ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ஆம்னியோட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்குது. மிச்சம் மீதி இருக்கிற மீசோநெஃப்ரிக் டிபியூல்ஸ்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அடல்ட்டா மாறும்போது டீஜெனரேட் ஆயிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் மீசோநெஃப்ரிக் டக்ட், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உல்ஃபியன் டக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மீசோநெஃப்ரிக் டக்ட் இல்லைன்னா அதர்வைஸ் கால்ட் அஸ் உல்ஃபியன் டக்ட். அதோட ஃபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோல இருக்கக்கூடிய இந்த மீசோநெஃப்ரிக் டக்ட் ஆர் உல்ஃபியன் டக்ட் இதுவே அடல்ட்டா மாறும்போது ஆர் அந்த எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இட் பிகம்ஸ் யூரிட்டர் இன் பெட்ரோமைசான். பெட்ரோமைசான்ல அது என்னவா மாறிடுது, யூரிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய யூரினை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூபா மாறிடுது. இதே ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ்ல மேல் ஆம்பிபியன் மேல் ஃபிஷ்ஷா இருந்தா
அது யூரினோஜெனிட்டல் டக்டா கூட மாறும், கன்வெர்ட் ஆகும். ஃபீமேல்ல அது அப்படியே அப்பியர் ஆகுது, அவ்வளவுதான். ஃபீமேல் ஆஃப் டீலோஸ்ட் ஃபிஷஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ்ல இட் அப்பியர்ஸ் ஆஸ் சச். இதே ஆம்னியோட் மேல்ஸ்னு வச்சுக்கோங்க. மேல் ஆம்னியோட் மேல் யாரு? ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். இந்த ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல இருக்கக்கூடிய மேல் அனிமலா இருந்தா அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மீசோநெஃப்ரிக் டக்டோடைய ஆன்டீரியர் பார்ட் எபிடிடிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ற ஒரு இடமா மாறும். அப்புறம் அந்த எபிடிடிமஸை தொடர்ந்து ஒரு காயில்டு ஸ்ட்ரக்சர் வரும். அது என்னன்னா வாஸ் டிஃபரன்ஸ். அப்போ இந்த வுல்ஃபியன் டக்ட் தான் உங்களுக்கு என்னவா மாறுது? எபிடிடிமிஸாவும் அந்த வாஸ் டிஃபரன்ஸ் உடைய ஆன்டீரியர் போர்ஷன்ல இருக்கிற கன்வல்யூட்டட் டியூபியூலாவும் மாறிடுது. இது ஆம்னியோட் ஃபீமேலா இருந்தா இந்த டக்ட் வந்து டீஜெனரேட் ஆயிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் முல்லீரியன் டக்ட். உல்ஃபியன் டக்ட், முல்லீரியன் டக்ட் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். உல்ஃபியன் டக்ட்னா அது மேல்ல, முல்லீரியன் டக்ட்னா அது ஒன்லி ஃபீமேல். மேல்ல வந்து இட் கெட்ஸ் டீஜெனரேட்டட், அது டீஜெனரேட் ஆயிடுது. ஃபீமேல்ல இந்த முல்லீரியன் டக்ட் தான் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவி டக்டா மாறுது. எல்லா வெர்டிபிரேட்ஸ்லயும் இதுதான் ஓவி டக்டா மாறி இருக்கு ஃபீமேல்ல. எல்லா வெர்டிபிரேட்ஸ்னா ஃப்ரம் ஃபிஷஸ் டு மேமல்ஸ் வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒபிஸ்தோநெஃப்ரோஸ். ஒபிஸ்தோநெஃப்ரோஸ்னா என்னன்னு சொன்னோம்? மீசோவுக்கும் மெட்டாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடியது. மீசோநெஃப்ரிக் பொசிஷனை முதல்ல ஆக்குபை பண்ணி ஸ்லோவா நெஃப்ரோஸோட பொசிஷனுக்கு மூவ் ஆகி வரும். இந்த ஒபிஸ்தோநெஃப்ரோஸ் தான் எலாஸ்மோபிராங்க் ஃபிஷஸ்ல கிட்னியா மாறுது. இதே மெட்டாநெஃப்ரிக் டிபியூல்ஸா இருந்தா அது வந்து ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல யூரினிஃபரஸ் டிபியூல்ஸா அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். இதுவே மெட்டாநெஃப்ரிக் டக்டா இருந்தா ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ்ல அதுதான் யூரிட்டரா என்ன ஆயிடும்? கன்வெர்ட் ஆயிடும். அவ்வளவுதான். இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. இதோட இன்னைக்கு வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெர்டிபிரேட் அனாட்டமில யூரினோஜெனிட்டல் சிஸ்டம் கம்பேரிட்டிவ் ஸ்டடி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 டாபிக் மட்டும்தான் யூனிட் 1ல பேலன்ஸ் இருக்கு. நம்மளுடைய பயோலேர்னிங் சேனலை முதல்ல பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம டெய்லி போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். பயோலேர்னிங் சேனலை முதல்ல பார்க்குறவங்க பழைய வீடியோஸ்க்காக எப்படி எடுத்துக்கிறதுன்னு கவலைப்பட வேண்டாம். நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும். நீங்கள் அதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. We shall meet in the next video. Thank you.